வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டியூ பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட்டுக்கான ஒரு அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அதே மாதிரி டிஎன்டியோட அஃபிஷியல் மாடல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டியூ பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் 2ல் அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்டுக்கான ஒரு அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு இந்த கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்டியூ பிஎட் எம்எட் ரிலேட்டாக அப்டேட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டிஎன்டியூ பிஎட் எம்எட் ரிலேட்டாக அடிஷனாக நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கொஸ்டின் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டருக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் டிஎன்டியூயோட மாடல் கொஷின் பேப்பர். பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிகிரி 2 years examination for the candidate admitted during the academic year, second semester. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு, 30 மார்க் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல 5x1 5 அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஆன்சர் ஆல் த கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் கலைத்திட்ட வடிவமைத்தலின் அடிப்படை வேறுபாடுகளில் சாராத ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா the following are basic principles of curriculum design in except. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேஸ் இவர்கள் குழந்தை மைய கலைத்திட்டத்தை, அதாவது சப்போர்ட்டட் சைல்ட் சென்ட்ரட் எஜுகேஷன் யார் வந்து சப்போர்ட் பண்ணதா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பெஞ்சமின் ப்ளூம் என்பவர் கருத்துப்படி ஒரு பாடக்கருத்தை எத்தனை நிலைகளில் புரிந்து கொள்ள இயலும், எத்தனை நிலைகளில் புரிந்து கொள்ள இயலும். According to the Benjamin Bloom, how many stages of their understand for the subject content. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஐடியோட விரிவாக்கம் என்ன, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் ஏபிஇஐடி. கீழ்கொண்டவற்றுள் ஒன்றை தவிர அனைத்தும் உறுதியான அறிவு என்பதன் பகுதிகளாகும், அந்த ஒன்று என்ன. The following dominance of frame knowledge in except. அடுத்து 3x5 50. ஸோ 5 மார்க் கொஸ்டின் இதில். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் டு ஈச் கொஸ்டின் ஷுட் நாட் எக்ஸட் 250 வேர்ட்ஸ், அதாவது 1.5 பக்கத்துக்கு வந்து பார்த்தோன்னா எழுத சொல்லியிருக்காங்க. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 5 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. பாடங்கள் என்பதன் பொருளும் வரையறையும் எழுதுக. ரைட் அபவுட் த மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அறிவின் வடிவங்கள் குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொழியியலில் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றங்களை விவரிக்க. லிஸ்டட் த ப்ரீடாமினன்ட் சேஞ்சஸ் அக்கர்ட் இன் லிங்குவிஸ்டிக்ஸ். பாடமிய கலைத்திட்டம் பற்றி குறிப்பு தருக. ரைட் த நோட் ஆஃப் சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக பண்பாட்டு நோக்கில் பள்ளி பாடங்கள் எவ்வாறு மறுவரை செய்வீர். ஹவு டு யூ ரிஃபைண்டிங் ஸ்கூல் சப்ஜெக்ட் ஃப்ரம் சோசியோ கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 மார்க் கொஸ்டின் எய்தர் ஆர் டைப்பு. 5x10 50. ஈச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் த ஈச் கொஸ்டின் ஷுட் நாட் எக்ஸட் 500 வேர்ட்ஸ். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 பேஜஸாவது எழுதியிருக்கணும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 10 மார்க்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கலைத்திட்ட ஒருங்கிணைப்பு ஏன் அவசியம், விவாதி. ஒய் நீட் டு த கரிக்குலம் இன்டகிரேஷன் இஸ் எசென்ஷியல், டிஸ்கஸ். ஆர் பள்ளி கலைத்திட்டத்தில் ஒரு பாடத்திட்டத்தை சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் உள்ள காரணங்களை குறிப்பிடுக. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எல்லோரும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது கேட்பாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா mention some of the reasons in inclusions and the exclusions of subject in the school curriculum. பள்ளி பாடங்கள் வெளியே சமூக நீதியினை எவ்வாறு பேணுவீர்கள். how can you maintain the social justice through the school subjects. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கசிய விடும் தன்மை உள்ள அறிவு பற்றிய முக்கியத்துவத்தை விவரிக்க. explain the significance of porous frame of knowledge. அறிவின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து விவரி. enumerate the emergence of development of knowledge.
ஆர் பள்ளி பாடங்கள் படிப்பு துறைகளுக்கிடையே உள்ள தொடர்பினை தருக. பள்ளி பாடங்களுக்கும் படிப்பு துறைகளுக்கிடையே உள்ள தொடர்பினை தருக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்கூல் சப்ஜெக்ட் அண்ட் அகாடமிக் டிசிப்ளின். அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை சார்பு கலைத்திட்டத்தின் முக்கிய கூறுகளை விவரிக்க. எக்ஸ்பிளைன் த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லைஃப் ஓரியன்ட் கரிக்குலம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா பாடநூல் அமைப்பு மாற்றத்தின் தேவை மற்றும் முக்கியத்துவத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் த நீட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ஸ்கூல் சிலபஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கலைத்திட்டம் அமைந்ததற்கான அணுகுமுறைகள் சிலவற்றை குறிப்பிடுக. மென்ஷன் த ஃபியூ அப்ரோச்சஸ் கரிக்குலம் இன் டிசைன். கலைத்திட்டத்திற்கான பாடப்பொருளை தேர்ந்தெடுக்கும் உள்ள தகுதிப்பாடுகள் என்னென்ன? வாட் ஆர் த க்ரைட்டீரியா அவைலபிள் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் கண்டெக்ஸ்ட் ஆஃப் கரிக்குலம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டியூ பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட்டுக்கான ஒரு அஃபிஷியல் டிஎன்டியோடைய மாடல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். எந்தெந்த யூனிட்லேருந்து எப்படி கொஷின் எடுத்திருக்காங்க, எந்தெந்த யூனிட்லேருந்து 5 மார்க் அதிகம் வந்திருக்கு, எந்தெந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு 10 மார்க் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் இருக்கக்கூடிய எந்த கொஷினும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சுருப்பீங்க, அதையுமே ஒரு தடவை பார்த்துக்கிட்டு ப்ளஸ் இந்த டிஎன்டியோட மாடல் கொஷின் பேப்பர் ஒரு தடவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. இப்போ பாடமைய கலைத்திட்டம் குறித்து குறிப்பு வரைக. சப்ஜெக்ட் சென்ட்ரல் கரிக்குலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மொழியியலில் ஏற்பட்டுள்ள முக்கியமான மாற்றங்களை விவரிக்க. இதுவும் ஒரு முக்கியமான வினானே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அதே மாதிரி அறிவோட வகைகள் குறித்து விவரிக்க. எக்ஸ்பிளைன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். பாடம் என்பதன் பொருளும் வரையறையும் எழுதுக. ரைட் அபவுட் த மீனிங் ஆஃப் டெஃபினிஷன் ஆஃப் சப்ஜெக்ட். பாடம் என்பதன் பொருளும் வரையறையும் எழுதுக. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான கொஷின் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா உடனுக்குடன் நீங்கள் டிஎன்டி ரிலேட்டடாக நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத மாணவன் சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் எல்லா அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட அட்மின் சார் எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு பிஎட் மற்றும் ரிலேட்டடாக.